இந்துத்துவ தலைவர் ஏன் பாஜக? அதுதான் சொல்லிட்டேன். அவங்க என்ன ரீசன் ராமர் கோயில் கட்டணும் ஜெயலலிதா கேட்டாங்க. அதே போல பாகிஸ்தான் 370 வந்து ஸ்கிராப் பண்ணணும்ன்றத எல்லாமே ஜெயலலிதா பண்ணாங்க. இல்ல இப்ப திருமதி தமிழிசை கூட ஒரு ஆளுநரா இருந்தவங்க ஒரு தவறான தகவல் சொல்லலாமா? நான் கேட்கிறேன், எந்த இடத்துல அம்மா வந்து கர சேவைக்கு ஆட்கள் அனுப்பினாங்கன்னு சொன்னாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அது வந்து அதிமுக தலைவர்களே வந்து பேசாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்து கொண்டு இப்படி ஒரு பொறுப்பற்ற அந்த பேச்சு என்பது நிச்சயமாக வந்து ஒரு முகசுளிக்கின்ற வகையில் தான் இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜனுடைய அந்த கருத்து இருக்கு. எடுத்துக்காம பார்க்கலாம். நான் அரசியல் இருந்து நான் வந்து விலகிறேன். நான் கர சேவைக்கு வந்து ஆள் அனுப்புறதுக்கு அம்மா சொன்னாங்களா? அன்னைக்கு என்ன சொன்னாங்க அம்மா? அன்னைக்கு பாபர் மசூதியை இடிக்கக்கூடாது, ராமர் மசூதி அது இதுவும் ராமர் கோயிலும் கட்டணும். இதுதான் வந்து அம்மாவுடைய ஸ்டாண்டு. ஏன்னா ரெண்டு மதங்களை மதிக்கப்படணும். இந்துவாக இருந்தாலும் மதிக்கப்படணும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும் மதிக்கப்படணுன்ற அடிப்படையில் தான் அம்மாவுடைய கருத்து இருந்தது. ஆனால் வேண்டுமென்றே திரித்து இப்ப கர சேவைக்கு ஏதோ ஆள் இருந்துச்சு. அதை வந்து அன்னைக்கு நான் கூட தான் அந்த அம்மா கூட 91 96ல அன்னைக்கு வந்து அம்மா கூட இருந்த தலைவர்கள் அன்னைக்கு வந்து விமர்சனம் பண்ணாங்க. அன்னைக்கு இப்படி வந்து ஒரு அண்ட புழுகு ஆகாச புழுகு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்த பிஜேபியை பொறுத்தவரை ஒரு தோல்வியினுடைய உச்சகட்டத்தை போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த ஒரு அடிப்படையில் இன்னைக்கு வந்து மேல இருக்கிறவங்களும் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க, கீழே இருக்கிறவங்களும் வாய்க்கு வந்தபடி இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த உலர்களுடைய கட்சியாக இன்னைக்கு வந்து பிஜேபி மாறிட்டு. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர அமைப்பு மிக பிரமாதமா இருக்கிறது தமிழக அரசு சொல்லியிருக்கு, முதல்வரும் சொல்லியிருக்கிறாரு. இதே நேரத்தில் 868 பேரை இந்த 6 மாதத்துல குண்டர் சட்டத்தில் போட்டிருக்கிறதாக ஆணையாளரே பேட்டி கொடுத்திருக்கிறாரு. சட்டம் ஒழுங்கு இப்போ அதுவே வந்து ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிறதான்னு அர்த்தமாகுது. அப்போ வந்து எதிர்கட்சிகள் குறிப்பாக வந்து கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர் அவ்வப்போது பத்தினா அறிக்கை விடுறாரு, பேட்டி கொடுக்குறாரு. இதெல்லாம் உரைக்குது திமுகவுக்கு. உடனே அப்பதான் வந்து கொஞ்சம் மாசம் தூக்கத்துல இருந்து எழுந்து உடனடியாக என்ன பண்றாங்க, அப்பதான் ஆக்ஷன் காட்டுறாங்க. கஞ்சா ஒழிக்கலன்னா அப்பதான் வந்து போலீஸ் போகுது. ரவுடி சந்தாஸ் அப்பதான் 4 பேரை பிடிக்கிறாங்க. கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் சர்வசாதாரண. இன்னைக்கு இந்தியாவிலே இன்னைக்கு வந்து ஒரு முதன்மை மாநிலம் சொன்னா தொழில முதன்மை மாநிலமா, விவசாயத்துல முதன்மை மாநிலமா, இல்ல வந்து கல்வியில முதன்மை மாநிலமா? கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆள் கடத்தல் முதன்மை மாநிலம். கஞ்சாவில் போதை வஸ்துக்கள் அதுல வந்து முதல் மாநிலம். இப்படிதான் வந்து தமிழ்நாடு திமுக ஆட்சியில வரலாறு படுத்தக்கூடிய. எனவே இதெல்லாம் திரு அண்ணாமலை நிகழ பேசுறாங்க. இன்னைக்கு ஒன்னும் பேசுறதில்லை. அவரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அதிமுக சீன்னா வாங்கி கட்டிக்கணும், அந்த அடிப்படையில வாங்கி கட்டியிருக்காரு. இனிமேல வாய் திறந்தா கண்டிப்பா மோசமான விளைவுகளை கண்டிப்பா வந்து திரு அண்ணாமலை சந்திக்கிறேன்னா இதோட வந்து நிறுத்துறது நல்லது. அண்ணாமலை எதுங்க இதுவரையில நான் தான் சொல்லிட்டேன்ல, இப்ப எல்லாருமே தெய்வ பக்தி உண்டு. எல்லாருக்கும் தானே இருக்கு தெய்வ பக்தி. நீங்களா மதவாதிகளா? நீங்க நான் கேட்கிறேன், நீங்களா மதவாதிகளா? எல்லாம் நீங்க இந்துத்துவா? நீங்கெல்லாம் அம்மா தெய்வ பக்தி இருக்கு, அவங்க மதவாதி கிடையாது. அவங்க இந்த அடிப்படை ஒரு ஞானம் கூட, ஒரு அடிப்படை விஷயம் கூட தெரியாத ஒரு அரை வேக்காடு அண்ணாமலை ஒரு இந்துத்துவா என்ற போர்வையை போட்டுது. ஏன் பிஜேபி தலைவர்களா இருக்கின்ற வாஜ்பாய் பத்தியா பேச மாட்டேங்க? வாஜ்பாய் இவரை பத்தி அத்வானி பத்தி பேச மாட்டேங்க? ஒரு அரசியல்வாதியோடு விவாதிக்கலாம், ஒரு அரசியல் வியாபாரியோட விவாதிக்க முடியாது. ஆமா, அவருடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு ஸ்டாண்டர்ட பாருங்க. ஆரம்பத்துல எப்படி இருந்தாரு, இப்ப அவருடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு. வாடகை வீட்டுல தான் இருக்காரு. எத்தனை லட்சம் ரூபாய்க்கு வாடகை இருக்காரு, எப்படிப்பட்ட கார் யூஸ் பண்றாரு, உழைச்சி சம்பாதிச்சாரு. இல்ல அவங்க கட்சி வந்து கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து இது கட்சிக்கு சேர்த்திருக்கு. எல்லாம் என்ன 16,000 கோடி ரூபாய் வந்து உழைச்சி சம்பாதிக்கிற கட்சி. அப்படி ஊழலுடைய ஊற்றுக்கண் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிஜேபி இன்னைக்கு மக்களை இன்னைக்கு ஏமாற்று. அந்த வகையில ஒரு அரசியல் வியாபாரி, ஒரு அரசியல் வியாதி, ஒரு அறை வைக்காது இவங்களோட போய் நாங்க போய் வந்து விவாதம் பண்ணுமா? அரசியல்வாதியோடு விவாதிக்கலாம். அது அரசியல் வியாதி பிடிச்சவங்க அரசியல் வியாபாரியோடு வியாதிக்க நாங்க தயாரா இல்லை. எனக்கு ஜோசியம் தெரியாது.
எனக்கு ஜோசியம் தெரியாது. இன்னொரு ஒரு கட்ட தேர்தல் இருக்கு இல்லையா? முடிஞ்ச உடனே என்கிட்ட கேளுங்க. முடிஞ்ச உடனே சொல்லுங்க, நீங்க முடிஞ்ச உடனே கேளுங்க. நீங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து முதல்வராக இருக்கக்கூடிய நிலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தலைவர்கள் வந்து ஒரு தவறான கருத்தை முன்வைச்சா அதிமுக வந்து களத்துல நின்று அதிகமான போராட்டம் வந்து ஈடுபட்டிருக்கு. ஆனா தற்பொழுது அப்படிப்பட்ட ஜெயலலிதா அவரை பல குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது நீங்க வாய்மொழி எதிர்ப்பு காட்டுறீங்களே தவிர களத்துல எந்த ஒரு எதிர்ப்பு இல்லைங்க. ஒரு பிஜேபி பொறுத்தவரை நாங்க ஒரு பெரிய கட்சியா தமிழ்நாட்டுல வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது வந்து ஒரு சிறு வயது குழந்தை தான். அது வந்து ஒரு சவலை குழந்தைன்னு சொல்லலாம். அந்த வகையில அவங்க கருத்துக்கு நம்ம சொல்றவங்க. எங்களுக்கு பிரதான எதிரி யாரு? தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக வந்து எங்கள் மீது விமர்சனம் இல்லை, அவர்களுடைய அடாவடித்தனங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் இதெல்லாம் வந்து புரியப்படும் போது கண்டிப்பா வந்து நீங்க சொல்ற மாதிரி எங்களுடைய பூச்சாலை பொறுத்தவரை அதற்குரிய நடவடிக்கை எடுப்பாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இஸ்லாமியருக்கு வந்து இடஒதுக்கீடு அதிகபட்ச தரப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனா நீங்க எதிர்கட்சியா இருக்கக்கூடிய நிலையில அது குறித்து சட்டசபையிலோ எந்த ஒரு வாய்ப்பு தீர்மானம் இது பண்ண. ஆனா தேர்தல் சமயத்துல மொத்தம் இஸ்லாமிய முக்கியமான சிறுபான்மை விருதை பற்றி மட்டும் பேசுறாங்க. அது தேர்தலுக்காக மட்டும் தான் பேசியிருக்காங்களே தவிர சிறுபான்மையோட இடஒதுக்கீடு பிளஸ் அவருக்கான நிதி ஒதுக்கீடு பற்றி வந்து அதிமுக வாய்ப்பு வர மாட்டாங்க. தம்பி உங்களுக்கு வேணா பிஜேபி தமிழ்நாட்டுல சிறுபான்மை மக்களுக்கு என்ன செஞ்சது, அதே போன்று திமுக சிறுபான்மை மக்களுக்கு என்ன செஞ்சது, அதிமுக தமிழ்நாட்டுல சிறுபான்மை மக்களுக்கு என்ன செஞ்சது, நானா ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் போட்டு ஒரு ஒப்பீடு போட்டு உங்களுக்கு வேணா தரேன். அதுல பாத்தீங்கன்னா அதிகமா பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள் நன்மை பெறுகின்ற வகையில முதல்ல என்ன ஒரு அமைதி. நீங்க போனா உயிரோடு திரும்பி வீட்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் சலுகைலாம். ஆனா அந்த அமைதியை நிலைநாட்டது யாரு? 91-96 பாபர் மசூதி பிரச்சனையாச்சு. ஒரு இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தா இங்க? ஒரு இந்துக்களுக்கு பாதிப்பு இருந்ததா இங்க? ஒரு கிறிஸ்துவ சமுதாய மக்களுக்கு பாதிப்பு இருந்ததா? பாதிப்பு இல்லை. ஏன்னா எந்த ஒரு தீவிரவாத தலை தூக்காமல் தமிழ்நாடு அமைதி பூங்கா, பீஸ் பிரிவிலிங் ஸ்டேட் என்ற வகையில் உருவாக்கி தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக உருவாக்கினாங்க. உங்களுக்கு நீங்க போய் பத்திரமா வீடு போய் சேர்ந்தாங்க. அதாங்க முதல்ல. அடுத்ததாங்க சலுகை. அந்த ஒரு பாதுகாப்பு உள்ள ஒரு நிலையை அதிமுக ஏற்படுத்துச்சு. சரி, திமுக 98 இதே திரு அத்வானி வந்து கோயம்புத்தூர் வராரு. கோயம்புத்தூர் வரும்போது என்ன நிலைமை ஆச்சு சொல்லுங்க? ஒரு குண்டு கோயம்புத்தூர் வெடிச்சது. ஆனா தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமிய பெருமக்கள் வேட்டையாடப்பட்டாங்களா இல்லையா? சொல்லுங்க. பர்தாவை தூக்கி பாக்குறது, முஸ்லீம் பெரியவர் வந்து 1000 ரூபாய் வச்சிருந்தா தூக்கி குண்டர் சட்டத்துல போடுறது, சிறையில் அடைக்கிறது, மசூதிக்குள்ள வந்து அத்துமீறி நுழையிறது, இதெல்லாம் வந்து எப்ப நடந்தது? எங்க ஆட்சி நடந்தது? திமுக நடந்தது. திமுக ஆட்சியில டிசம்பர் 6 அது வந்துட்டாலே வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில அப்படியே வயிற்றுல வந்து நெருப்ப கட்டிட்டு போற மாதிரி போவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அச்சம் இருந்தது. ஆனா அம்மா ஆட்சிக்கு டிசம்பர் 6 வந்தா எந்த இஸ்லாமிய மக்களை கேட்டு பாருங்க, ஏதாவது ஒரு சிறு பிரச்சனையாவது இஸ்லாமிய மக்களுக்கு இருந்ததா? கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தான் முதல்ல முக்கியம். பாதுகாப்பையும் அளித்து உயிருக்கு உத்தரவாதத்தையும் எல்லாருக்கும் கொடுத்து ஒரு அமைதியை ஏற்படுத்தி முழுமையான அளவுக்கு சலுகையும் கொடுத்த ஒரு அரசு அம்மாவுடைய அரசு. திமுக ஆட்சியில கைது செய்யப்பட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக நிறைய வந்து ஆட்சி அமைச்சிருக்கு. அந்த நேரத்துல வந்து அவரோட விடுதலையை பத்தி நீங்க எந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்கல. ஆனா இதே இப்போ ஆட்சி வந்து திமுக தானே கைது பண்ண, திமுக தானே எடுத்து விடுதலை பண்ணிருக்கு. என்ன ஒரு நடவடிக்கை விடுதலை பண்றதா? எங்களை பொறுத்தவரை அவங்க எங்களுடைய பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு, விடுதலை செய்யப்பட வேண்டும். அதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. திமுக வந்து சுப்ரீம் கோர்ட்ல என்ன போய் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அஃபிடவிட் எடுத்து பாருங்க. தமிழ்நாட்டுல பிரதமர் மோடி ஆகட்டும், மற்ற முக்கிய அமைச்சர் எல்லாமே அதிமுகவுடைய முகமா தெரியக்கூடிய தலைவர்களை அவங்க பிரச்சார கூட்டத்துல பயன்படுத்தினாங்க. அப்பவே அதிமுக வலுவான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா இன்னைக்கு மாநில தலைவர் பேசிட்டு போறாங்க அதிமுக. இல்ல ஏங்க, அவங்க வேற வழி இல்லைங்க. அவங்களுக்கு யார் இருக்காங்க லீடர்ஸ்? யார் இருக்கா? ஒரு லீடர்ஸே கிடையாது. அதனால எங்க தலைவர்களை போட்டு வாங்கி கட்டிக்கினாங்க. என்னதான் போட்டாலும் படம் போட்டாலும் சரி, நிச்சயமா ஓட்டு ஒன்றும் ரெட்டலை ஓட்டு ஒன்றும் கண்டிப்பா மாறாது. ரெட்டலைக்கு போட்ட ரெட்டலை கை போட்ட அந்த கை எப்போதும் ரெட்டலை தான் போடும். அதிமுக போட்ட கை எப்போதும் அதிமுக போடும். அதுல எந்த மாறுதலும் கிடையாது. ஓகே.